ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய சொந்த ஊரான முத்துலாபுரம் கிராமத்தை பற்றின சிறப்பு தான் வந்து உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். நாங்கள் மட்டும் இல்லை, எங்களோட முன்னோர்கள், அவர்களோட முன்னோர்கள் எல்லாருமே இந்த கோவிலை வந்து தொடர்ந்து சிறப்பாக வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோவில் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஸ்ரீ ஆயிரம் வருவாள் கோட்டை கருப்பண சுவாமி கோவில். இங்கே வந்து நாங்கள் நேர்த்திக்கடனாக வந்து பார்த்திங்கன்னா கெடா, அப்புறம் வந்துட்டு அருவா, இது வந்து நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்து நேர்த்திக்கடனாக கொடுப்போம். ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லான டெம்பிள். காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கெடாலாம் வெட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லா ஊர்லேருந்து சொந்தங்கள் எல்லாருமே வருவாங்க, வீட்டில் வந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 to 5 o'clock இருக்கும். எல்லோரும் வந்து ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி வந்து கோவில்லேருந்து பட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. பட்டு எடுத்துகிட்டு வரும்போது எங்கள் ஊர் இளைஞர்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஆடுவாங்க. அதோட சீரீஸ் தான் நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அந்த சவுண்டுக்கும் அவங்க ஆடுறதுக்குமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நீங்களும் பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து பாரம்பரியமாக இந்த சந்தனம் வந்து எல்லாருக்குமே வந்து கொடுப்பாங்க. இந்த பட்டு எடுத்துகிட்டு வரவங்க எல்லாருக்குமே, எல்லார் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொடுப்பாங்க. எங்கள் ஊர் பசங்களுக்குனா வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஒன் டே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊரில் இருக்கிற பசங்க, ஃப்ரெண்ட்ஸு, சொந்த பந்தங்க எல்லாருமே அந்த நாளில் வந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரம்ஸு செட்டு வேறு லெவல் இருந்தது, அதையும் பாருங்கள். நியூவாக இந்த இயர் பார்த்திங்கன்னா அப்படி இந்த கார்ட்டூன் பொம்மையோடலாம் வந்திருந்தாங்க. பசங்க ரொம்பவுமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. குட்டி பசங்கள்லாம் போயிட்டு கை கொடுத்துட்டு அந்த மாதிரி ஜாலியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வழக்கம் போல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த மேலத்தாளத்தோடு வந்து பட்டு வந்து எடுத்துகிட்டு போவாங்க நம்மளோட கருப்பண சுவாமிக்கு. வழக்கமாக எல்லா குடும்பத்தில் இருந்தும் யார் யார் எடுத்துகிட்டு வருவாங்களோ அவங்க எல்லாருமே வந்து பட்டு எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கருப்பண சுவாமிக்கு வந்து கோவிலில் வந்து செலுத்துவாங்க. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா விபூதி இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நீங்களே பாருங்கள், அந்த மாலை, பூவு, அப்புறம் அந்த கொடை, இது எல்லாத்தோடு எடுத்துகிட்டு வருவாங்க. இது ஈவினிங்கு கொண்டு போய் பட்டு வந்து கோவிலில் மேலே கருப்பண சுவாமிக்கு வந்து செலுத்தியாச்சு. அதுக்கப்புறம் வந்து வாழைப்பழம் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூறையிடுவாங்க. அதை வந்து ரொம்பவே எந்துவாக வந்து வாங்குவாங்க. இந்த ஒரே ஒரு ராட்டினம் தான் எப்போவுமே வரும் எங்கள் ஊருக்கு. அது ரொம்பவே ஸ்பெஷல்லு. நாங்களும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த தடவை வேறு லெவலில் வந்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா அருவா எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னோடனே நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வந்து அருவாக்கு வந்து நாங்கள் ஆர்டர்லாம் கொடுத்துருப்போம். அங்கே போய் தேங்காய் பழம் இதெல்லாம் கொடுத்துட்டு, இதுதான் அவங்க வந்து அங்கே செஞ்சு வச்சுருக்கிற அருவாங்க. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வருஷம் 1000 அருவாக்கு மேலே தான் வரும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து அங்கே பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு திருப்பி இந்த அருவாலாம் எடுத்துகிட்டு போய் நம்ம கோவிலில் வந்து மேலே வந்து வச்சுருவாங்க. இந்த அருவா எல்லாமே வந்து ஊரில் வந்து ஆசாரி வீடு இருக்கும், அவங்க வீட்டில் தான் வந்து செய்வாங்க. அவங்க ரொம்ப விரதம் இருந்து இந்த மாதிரி அருவாலாம் வந்து எல்லாருக்குமே செஞ்சு கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாரோட வேண்டுதலும் வந்து பழிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து அவங்க ரொம்பவுமே வந்து சுத்தமாக இருந்து இந்த அருவா எல்லாமே வந்து செஞ்சு தருவாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 10 o'clock ஆகிடும் இந்த அருவாலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அப்புறம் ஊரில் இருக்கிற பூசாரிலாம் இருப்பாங்களே, அவங்களோட வந்துட்டு இந்த அருவா எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போகும்போது வந்து எல்லாேருக்கும் வந்து நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விபூதி இது எல்லாமே வந்து கொடுப்பாங்க. நல்லபடியாக நடக்கும் எப்போவுமே. இந்த வருஷமும் வந்து சூப்பராக நடந்தது இந்த எங்கள் ஊரில் இருக்கிற ஃபங்க்ஷன். நீங்கள் எந்த விதமான ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டு கருப்பண சுவாமியை வேண்டிட்டு நீங்கள் இதை வந்து அருவாவை வந்து நான் வந்து உங்களுக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து நெக்ஸ்ட் இயரில் வந்து நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்களும் ஒரு டைம் வந்து முடிஞ்சதுன்னா வந்து எங்கள் ஊரில் இருக்கிற இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான காடு. நம்ம வேண்டுறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். இதுதான் வந்து இந்த கோவிலோட சிறப்பு. இது இப்படி தூக்கிட்டு போகும்போது, அருவா தூக்கிட்டு போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வரவங்களுக்கு பூசாரி இருக்காங்களே அவங்க எல்லாருக்குமே வந்து மாலை வந்து அனுபவிப்பாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.